தெரியுமா? உனக்கு தெரியுமா? கல்பனாவ உனக்கு தெரியுமா? எந்த கல்பனா? யாரு? யார் கல்பனா? கேட்டேம்மா. ஏற்கனவே கேட்டேன். தெரியுமான்னு கேட்டேன். எந்த கல்பனான்னு நீ கேட்ட. தெரியாதுன்னு வேற நீ சொன்ன. சொன்னேல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து என்கிட்ட கேக்குற? சொல்லுவ. நான் கேட்டா சொல்லுவ. என்கிட்ட நீ உண்மையை சொல்லுவேன்னு கேக்குற. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. கல்பனா 3 தடவை 3 தடவை இந்த ஸ்னேகா விஷயத்துல குறுக்க வந்த கல்பனா. அவள உனக்கு தெரியும். நல்லா தெரியும். தெரியாதுமா. நான் போனேனேம்மா. அவ வீட்டுக்கு போனேன். பார்த்தேம்மா. அவளை பார்த்தேன். சொன்னாளே. அவ சொன்னாளே. நீ லக்ஷ்மி பொண்ணுன்னு சொன்னாளே. அவ சொன்னா எனக்கு தெரிஞ்சிருமா? பொய் சொல்றேம்மா. என்கிட்ட பொய் சொல்ற. போட்டோ விஷயத்திலேயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவதான் அவதான் அந்த வேலைய பார்த்திருப்பான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கேட்க போனேன். நல்ல கேள்வி கேட்க போனேன். ஆனா அவ சொல்லிட்டாமா. எல்லாத்தையும் சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ என்ன சொன்னா? தெரிஞ்சிருக்குமா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் லக்ஷ்மி பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. ஒன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நிச்சயம் அவளையும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எந்த கல்பனான்னு தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தெரியாதுன்னு சொல்ற. ஏமா? ஏமா? ஏன்? இல்ல, அவள தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. ஒன்ன அவளுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரியும்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? அவ உனக்கு வேண்டப்பட்டவளா? அவளை பத்தி நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? அவ வயசுல பெரியவ. அவங்கள அவ இவன் மரியாதை இல்லாம பேசாத. இதுதாம்மா. அவ வயசுல பெரியவன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவளை தெரியாது. இல்லம்மா? அவ சும்மா சொல்லுவா, விளையாடுவா. கல்பனா சும்மா சொல்லுவா. கல்பனா விளையாடுவா. எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கல்பனாவ தெரியாதுன்னு சொல்ற. எப்படிமா? எப்படி? தெரியாது. தெரியாது. தெரியாதுன்னு என்ன விட்டுட. எதுக்காக பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? பயப்படுறியம்மா? தடுமாறியம்மா? தவிக்கிறியம்மா? இருக்குமா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுமா. சொல்லுமா. சொல்லு. இல்ல இல்ல இல்ல, எதுவும் இல்ல. இருக்கு. ஏதோ இருக்கு. என்கிட்ட நீ மறைக்கிற. பொய் சொல்ற. 3 தடவை என்ன டார்ச்சர் பண்ணவ. என்ன அழ வைப்பேன்னு சேலஞ்ச் பண்ணவ. என் நிம்மதியை கெடுப்பேன்னு விரல் சொடுக்குனவ. அவள உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரியாதுன்னு சொல்ற. என்கிட்டயே சொல்ற. வேண்டாம், விட்டுரு கண்ணம்மா. சொல்லாத. சொல்லாத. அந்த கண்ணம்மாங்கிற வார்த்தையை சொல்லாத. விடமாட்டேன். விடமாட்டமா. உண்மை தெரியற வரைக்கும் நான் விடமாட்டேன்.
தப்புமா, தப்புமா, ரொம்ப தப்பு. மறைக்க மாட்டேன், என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கியேம்மா. பிரயோஜனம் இல்ல. நீ என்கிட்ட பேசுறதுல, என்கிட்ட கேள்வி கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா எனக்கு தெரியாது. பொய் சொல்றியே, திரும்ப திரும்ப நீ பொய் சொல்றியே. அவகிட்ட என்ன கேக்கட்டுமா? அவளையே கேக்கட்டுமா? அவளை இழுத்துட்டு வந்து நிறுத்தட்டுமா? உன் முன்னாடி நிறுத்தி கேக்கட்டுமா? பிரச்சனை இல்லாம இருக்கணுமா? நீ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு எதுவும் வேண்டாம். இது இல்லம்மா உன் வாழ்க்கை. விட்டுடு. எல்லாத்தையும் விட்டுடு. நீ என் பொண்ணு கண்ணம்மாவத்தான் இருக்கணும். அத்தை, இந்தாங்க. என்ன மருமகளே? அத்தை, நீங்க என் அத்தையாவே இருப்பீங்க, மாமியார் ஆக மாட்டீங்க. அது வரைக்கும் எப்பவுமே நான் உங்க மருமகதான். அத்தையா இருந்தாலும் மருமகதா, மாமியாரா இருந்தாலும் மருமகதா. ஆனா நீங்க மாமியார் ஆகாத வரைக்கும் இந்த வீட்ல நான் பேயிங் கெஸ்டாவே இருந்துக்கிறேன். அதுக்கான பணம். என்னடா என்னடா சொல்ற? இல்ல அத்தை, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத வாழணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க அதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் நான் எப்படி அத்தை? அப்போ நான் பேயிங் கெஸ்டா தானே இருக்கணும். ஏம்மா, ஏன் இப்படி பேசுற? இல்ல அத்தை, நான் பேசுறதுல தப்பில்ல. நீங்க பேசுனதும் தப்பில்ல. ஆனா ஒரு விஷயம் அத்தை, இப்படித்தான் இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். புடிங்க. நான் சாப்பிடுறேன். இந்த வீட்ல உங்க கையால சாப்பிடுறேன். நீங்க சமைச்சு போடுறத சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன். தங்குறேன். இந்த வீட்ல சொகுசா தங்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் அத்தை, அதுக்குதான் இந்த பணம். கேட்டனா? நான் உன்கிட்ட கேட்டனா? பணம் வேணும்னு கேட்டனா? கேக்கல. கேக்கலனால நான் கொடுத்துதானே ஆகணும். ஏம்மா, ஏன் மருமகளே? ஏன் இப்படி? ஏன் புள்ள சம்பாதிக்கலையா? கை நிறைய சம்பாதிக்கலையா? அவர் சம்பாதிச்சா என்னடா இது? உரிமை இல்லையா? உனக்கு உரிமை இல்லையா? அவன் பணத்தை அனுபவிக்க உனக்கு உரிமை இல்லையா? அத்தை, அந்த உரிமையை நீங்க எனக்கு கொடுக்கலையே. அதனால அதனால பணம் கொடுத்து நீ என் மனசு நோகடிப்பியா? விருந்தாளி அத்தை, நான் இந்த வீட்ல வெறும் விருந்தாளி.
இல்ல இல்ல அப்படி கூட சொல்ல முடியாது அத்தை. கசந்துரும் அத்தை. இப்படியே இருந்தா நீங்க போடுற சாப்பாடும் கசந்துரும், இந்த உறவும் கசந்துரும் அத்தை. என்ன பேசுற நீ? என்னென்னமோ பேசுறியே. பேசுவா அத்தை, பேசித்தானே ஆகணும். என் அம்மா கிட்ட பேசாம போனதுனால தானே அத்தை எனக்கு இந்த நிலைமை. வேண்டாம் அத்தை, கசக்க வேண்டாம், எதுவும் கசக்க வேண்டாம். தரணும், உங்களுக்கு நான் தரணும், தரேன். ஏன்னா இந்த வீட்ல நான் கெஸ்ட், ஜஸ்ட் பேயிங் கெஸ்ட். நான் அதுவா மட்டுமே இருந்துட்டு போயிடுறேன் அத்தை. அப்படின்னா அப்படின்னா என்ன மருமகளே? சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் பணம் கட்டுறவ அத்தை. போதுமா? இது போதுமா அத்தை? மருமக, நீ என் மருமக. இது பிறவி உறவுடா. நான் மாறல. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், நான் மாமியார் மட்டும் ஆகல. அவ்வளவுதானடா. அதுக்கு அதுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்து என் மனசு நோகடிச்சிட்டு இருக்க? இல்ல அத்தை, இல்ல. என் கழுத்துல தாலி ஏறல. உங்க புள்ள இன்னும் என் நெத்தில குங்குமம் வைக்கல. நடக்குமா? அது நிச்சயம் நடக்கும். நடக்கட்டும், நடக்கும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் என்னை இந்த வீட்ல பேயிங் கெஸ்டாவது வச்சுக்கோங்களா அத்தை? என்னடா பேசுற? இல்ல அத்தை, புடிங்க அத்தை. இல்ல, இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிச்சுதான் ஆகணும் அத்தை. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். இதோ, இப்பவே நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். இப்பவே உன்னை கொண்டு போய் நான் அண்ணன் வீட்டுல விட்டுடுறேன். வேண்டாம் அத்தை, போக மாட்டேன், போக மாட்டேன். இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். அதுக்கு தான் இந்த பணம். என்ன மருமகளே சொல்ற? புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. கொள்கை அத்தை, ஏன் கொள்கை. அதுல இருந்து நான் மாற மாட்டேன். முடிவு, நான் எடுக்கிற முடிவு. அந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். கவிதா, அத்தை, நான் உங்க மருமக மட்டும் இல்ல அத்தை, ஒரு வகையில் உங்க மக இல்லைனாலும் மக மாதிரி தானே அத்தை. மருமகள இல்லைனாலும் மருமக மாதிரி தானே அத்தை. மனசு இருக்கணும் அத்தை, மனசு இருக்கணும். மனசு தைரியம் உங்களுக்கு இல்ல. என்ன மருமகளை ஏத்துக்கிற தைரியம் உங்களுக்கு இல்ல. நான் பேயிங் கெஸ்டாவே இருந்துட்டு போயிடுறேன் அத்தை. அத்தை, தினமும் என்கிட்ட மெனு கேட்டுடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுமே பில் கொடுத்துடுறேன்.
இல்லாட்டி நீங்க கொடுங்க அத்தை. பே பண்ணிடுறேன். என்ன மருமகளே, ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற? நான் வித்தியாசமா நடந்துக்கல அத்தை. என்ன சுத்தி எல்லாம் வித்தியாசமா நடந்தா நானும் வித்தியாசமா தானே நடந்துக்கணும். இந்தாங்க. ஏன் மருமகளே? இதோ ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே. ஏன்டா, ஏன் இப்படி பண்ற? பிடி, இத பிடி. சொன்ன சொல்லியும் கொடுத்த வாக்கையும் திரும்ப வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல. எப்பவுமே இல்ல. அதான் கவிதா. இப்ப பணத்தையும். கவிதா, வார்த்தையை திரும்ப வாங்கலாம். ஆனா வாழ்க்கையை வாங்க முடியாதுமா. வாழ்க்கையே இல்லைன்னு ஆனப்போ வார்த்தை வாங்கலாமா அத்தை? வார்த்தையோடையும் வாழ்க்கையோடையும் விளையாடாத. நான் விளையாடல. இந்த கவிதா விளையாடல. அவ வாழணும். அவ நினைச்ச வாழ்க்கை வாழணும். அதுக்கு இந்த பணம் தான் விலையாமா? பணம் விலை இல்ல அத்தை. என் வாழ்க்கைக்கு விலை இந்த பணம். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தாம்மா. ஆனா பணமே வாழ்க்கை இல்லம்மா. அத்தையே விலை பேசிட்டியே, தப்பில்லையா? நான் விலை பேசல. விலை கொடுக்கறேன். அது என் அத்தைக்கு இல்ல, என் சோத்துக்கு. கவிதா, ஒரு நிமிஷம். என்ன அத்தை? நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? போதும் அத்தை, பேசாதீங்க. உங்க பேச்சை கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. போங்க. உங்க பேயிங் கெஸ்டுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ரெடி பண்ணுங்க. மருமகளே, மாமியார் இல்லாத மருமக. போங்க, ரெடி பண்ணுங்க. ம். அத்தை, வேணும்னா இந்த பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டே போங்க.
மெஸ் ஓனர், எனக்கு பிடிச்சது இந்த வெண்டைக்காய் மட்டும் இல்ல, இந்த கீரையும். நான் யார வேணாலும் விட்டு கொடுத்துருவேன், ஆனா இந்த கீரையை விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரு மருமகளை விட்டு கொடுத்துருவாங்க, சில பேரு மாமியார இருக்க மாட்டேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த கவிதா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா, இந்த கீரையும் விட்டு கொடுக்க மாட்டா. மருமகளுக்கு மருமகளா இருக்கும்போது அத்தை அட்வைஸ் பண்ணலாம், அப்படி இல்லாதப்போ பணம் கொடுத்த பேயிங் கெஸ்ட் மெஸ் ஓனருக்கு அட்வைஸ் பண்ணலாம். தப்பு 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 தப்பு. இது அட்வைஸ் இல்ல, கொடுத்த பணத்துக்கு வேலை செய்யுங்க, சரியான சாப்பாடு போடுங்க. வரட்டுமா அத்தை? சொந்தத்தை கேட்டவ ரத்தத்தை வாங்கிட்டாளே.